சரி இல்லாத மாதிரி கொண்டு கூட்டிட்டு போனாங்க. கணவரும் மாமியார் கொண்டு விட்டுட்டாங்க. பார்த்த பிறகு அவங்க வந்து ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உன் பேர் என்ன சொல்லு? இவதான் எங்க ஹோமுக்கு முத வந்தது. கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த சால்கையும் சரி இல்ல அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கா. அவங்க வீட்டுல என்ன நினைச்சிருக்காங்க, அதெல்லாம் இல்ல இவ ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி வெந்நிய ஊத்தி எதுவுமே சரி கிடையாது. பட் ஆனா கோபம் மட்டும் பயங்கரமா வரும். ஆனா நல்ல பிள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று நமது ராகத் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளி இல்லத்துக்கு இந்த ஆர்ம் சோசியல் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த ஹோமுக்கு வந்தது எங்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கு. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ஹோமா இருக்கு. இன்னும் நிறைய ஆட்களை வச்சு நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுதோம். அதனால எங்களுக்கு இதை விட பெரிய ஹோம் கிடைக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்க கேட்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ராம்குமார் பேசுறேன். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா ராகத் அறக்கட்டளைக்கு வந்திருக்கோம். இந்த ஹோம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் இருக்காங்க. பூராமே இந்த தலைக்கு கீழே எதுவுமே இருக்காது, கைகள் வணங்காம அந்த மாதிரி ஹோம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஹோம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. இங்க இருக்க குழந்தைகளை பூராமே எல்லாமே ஒரு 28-30 வயசுக்குள்ள குழந்தைகள் தான். எல்லாமே தன்னோட ஒரு விபத்தால் அடிபட்டு இந்த மாதிரி கைகால் செயலிழந்து இந்த மாதிரி படுக்கையா இருக்காங்க. எல்லா குழந்தைகளும் இருக்கு. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன கோரிக்கை கேட்காங்கன்னா, நாங்க இதே மாதிரி நிறைய பேர் வச்சு பராமரிக்க ஆசைப்படுறோம். இங்க ஒரு ஹோம் தேவை, ஒரு இடம் தேவை அப்படிங்க. இந்த வீடியோ பார்க்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம தென்காசியில எங்கேயாவது ஒரு இடம் இருந்தா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம அந்த இது மட்டும் இல்ல, ஒரு 5 பேர் இருக்காங்க. நிறைய பேர் பராமரிக்க ஆள் வராங்களாம். இந்த மாதிரி காப்பாத்தீங்க குழந்தைகளை காப்பாத்து நிறைய பேர் வராங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இடம் இல்லைங்க. கொஞ்சம் அந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஆசிரமம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துல முதலியார்பட்டியில இருக்குது. இங்க இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி இருக்கவங்க எல்லாம் வராங்க. ஆனா என்னன்னா அவங்களை தங்க வைக்க இட வசதி இல்லாம ரிட்டர்ன் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏதாவது உங்களுக்கு இட வசதி செஞ்சு கொடுக்க முடிஞ்சுன்னா செய்யுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 60 பேருக்கு கடையத்துல வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த உதவியுமே உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சில மெடிசன் எல்லாம் தேவைப்படுது, அதுமே கேட்டிருந்தாங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் செய்யுங்க. கீழே வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் நாங்க கொடுப்போம்.